ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முட்டை குருமா எப்படி பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் இல்லைன்னா ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. 5 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு கை அளவு தேங்காய் போட்டுக்கணும். இதை நல்லா வதக்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு கை அளவு தேங்காய் போட்டுக்கணும். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி எடுத்து இதை ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் மட்டும் 1/4 ஸ்பூன் மட்டும் மிளகு சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை, நீங்கள் சேர்த்துக்கோங்க. எக்கு சேர்க்குற எல்லாத்துக்குமே மிளகு சேர்க்குறது ரொம்ப நல்லது. அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும். தேய்ச்சி அதை தனியாக அரைச்சி வச்சுக்கணும். அதே கடாயில் இப்போ வந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் போட்டுக்கிட்டு கறி மசாலா போட்ட ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு கடுகு போட்டுக்கணும். ஸ்பைசஸ்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன். அதை நல்லா போட்டு வதக்கிக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த குருமா வந்து சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்த ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி, தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற்றினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நல்லா மசாலா வாடையெல்லாம் போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டுட்டு நல்லா கெட்டியாக வர அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நல்லா ஒரு பபுள்ஸ் கூட இல்லாமல் இருக்கும்போது தான் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றணும். முட்டையை உடச்சி ஊற்றி குழம்பு வைக்கிறதுக்கு எப்போவுமே வந்து அடுப்பை நம்ம ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு தான் ஊற்றணும். ஆன்லேயே ஊற்றுனோம்னா முட்டை உடஞ்சி போயிடும். ஆஃப் பண்ணிட்டு ஊற்றுனீங்கன்னா தான் உடையாமல் அப்படியே நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே உடச்சி ஊற்றுற முட்டை குழம்பு வந்து எப்போவுமே அப்படியே இருக்கும். இப்போ வந்து முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சு அடுப்பை பற்ற வச்சு விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டேன். 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தேன். ஏன்னா இடையில கொஞ்சம் திறந்து பார்த்து கீழே வந்து முட்டை அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். லைட்டாக கரண்டியை வச்சு இது பண்ணி விடணும். அப்போ தான் இல்லாட்டி அடி பிடிச்சிரும். நல்லா பார்த்துட்டு கொஞ்சம் எடுத்துவிட்டு மறுபடியும் மூடி வச்சு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா முட்டை குழம்பு ரெடி. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.